வணக்கம். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் 1954 வெளிவந்த எம்ஜிஆர் நடித்த மலைக்கள்ளன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 1954 அந்த ஆண்டில் 38 தமிழ் படங்கள் வெளியாகின. அந்த 38 படங்களில் 2 படம் எம்ஜிஆர் நடித்தது. அதில் ஒன்று மலைக்கள்ளன், இன்னொன்று கூண்டுக்கிளி. இந்த கூண்டுக்கிளி படத்தில் 1952 2 வருஷம் முன்னாடி அறிமுகமான சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் அப்போ பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திமுகவுக்கு எம்ஜிஆர் அறிமுகமான நேரம், அண்ணாவினுடைய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்தில் நடித்தனால சிவாஜி ஆல்மோஸ்ட் திமுக அனுதாபியாக இருந்த நேரம். அப்போது இவங்க 2 பேரையும் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. 2 பேருமே நல்ல ஹிட் கொடுத்துருக்காங்க. 1951 மர்மயோகி பெரிய ஹிட். அதற்கடுத்து 1952 வந்த பராசக்தி சிவாஜிக்கு பெரிய ஹிட். இப்போ இந்த 2 ஹிட் கொடுத்தவங்களும் இந்த படத்தில் கூண்டுக்கிளியில் சேர்ந்து நடித்தாங்க. ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப். ஒரு படம் எம்ஜிஆருக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவர் சொன்னார் இது அவ்வளவு சரி வருமானு தெரிலையேன்ட்டு, பட் இருந்தாலும் அது ஃப்ளாப். மலைக்கள்ளன் தேசிய விருது வாங்கியது. தேசிய விருது வாங்கிய முதல் தமிழ் படம் மலைக்கள்ளன். அது மட்டும் இல்லை, அது காங்கிரஸ்காரர் நாமக்கல்லார் எழுதிய கதை, திமுக காரர் கருணாநிதி எழுதிய கதை வசனம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த படம் பட்சிராஜா ஃபிலிம்ஸ் ஸ்ரீ ராமுலு நாயுடு கோயம்புத்தூரில் வச்சு எடுக்கிறார். அவர் தமிழ் தெலுங்கு 2மே எடுப்பார். அப்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்களம் 5 மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் இது. எல்லா மொழிகளிலும் நல்லா ஓடிச்சு. ஆனால் தமிழில் வெகு சிறப்பாக ஓடியதற்கு காரணம் 3 கதாபாத்திரம், 3 ரோல்ஸில் 3 வேஷத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார். அவ்வளோ பிரமாதமான ஒரு குரல் மாற்றம், உடம்பினுடைய அந்த நடிப்பு, பாடி லாங்குவேஜ்னுமே அந்த உடல் மொழி வேறுபாடு, இது எல்லாமே காட்டி ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொன்றும் இது அவர்தானா அப்படின்னு நினைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நான் சொல்லலைன்னா அந்த படத்தை நீங்கள் பார்த்தா இந்த 3 பேரும் ஒரு ஆள்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி நடிச்சிருப்பார்.